நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா vs அயர்லாந்து ஓடிஐ சீரிஸுக்கான டீட்டெயில் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சு. ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு WBBL ப்ரோ கபடி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இந்தியா T20 மேட்சஸ், அப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு T20 எல்லாமே கவர் பண்ணுவோம். ஓடிஐ மேட்சஸும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து கவர் பண்ணுறோம். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணலை, எப்போயாச்சும் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் லைக் பண்ணால் பார்க்குறதுனால மற்றவங்களுக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதே கண்டிப்பாக வீடியோவில் இருக்கும். அக்டோபர் 2 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சேம் அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். இதே கிரவுண்டில் எந்த அளவுக்கு வந்து போன மேட்ச் ஹிட் பண்ணியிருப்பாங்க T20 பார்த்துருப்பீங்க. ரோஸ் ஆடையர், அடுத்து பார்த்தோம்னா பால் ஸ்டெர்லிங், பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். இந்த சைடுமே ரீசா ஹென்ட்ரிக்ஸு, ரிக்கிள்டனு எல்லாருமே நல்லாவே ஆடி இருந்தாங்க. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் வந்து தடுமாறினதை பார்த்தோம். அந்தளவுக்கு பேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிரவுண்டாக தான் இந்த கிரவுண்ட் இருந்திருக்கு. ஓப்பனர்ஸ்க்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. கிராஸே இல்லாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்பான ஒரு கிரவுண்டு மாதிரி தான் தெரியுது. நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். பிச் ரிப்போர்ட் பார்த்தோம்னா ஓடிஐ மேட்சஸில் 50 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 32 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 18 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 251 ரன் வந்து ஓடிஐயில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 250க்கு மேலே போகிறதுக்கே சான்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு சின்ன டீம்ஸ் அயர்லாந்து இந்த மாதிரி டீம்ஸ் வந்து T20 நல்லா ஆடுவாங்க, ஓடிஐயில் ரொம்ப மோசமாக ஆடுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருந்திருக்கு. சமீப காலத்தில் நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். பெரிய ஒரு டீம் கூட ஒரு டீம் ஆடுறப்போ அவங்க T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் ஓடிஐயில் ரிவர்ஸில் போகும். பட் சின்ன ஒரு லாஜிக் படி பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸுன்றது அயர்லாந்து பேட்டர்ஸ் பவுலர்ஸுக்கு தான் இருக்குது. 2021 தொடர்ச்சியாக 3 மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் ஆடி இருக்காங்க அயர்லாந்து. அதனால் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் டீம் ஸ்ட்ரென்த் படி ஓடிஐ ஃபார்மெட் படி பார்க்குறப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா vs அயர்லாந்து. ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரே ஒரு லைக்கு தான், ஷேர் பண்ணுறது கூட தேவையில்லை. பட் லைக் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலோட அட்ரஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக வந்து இந்த செப்டம்பர் மந்த்தில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் பின் கூட பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபரில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய மேட்சஸ் இல்லை, நானுமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த ஏதாவது T10 அப்படி இப்படி கொடுத்தாலுமே மினி ஜியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்மால் லீக் உங்களுக்கு வேணும்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வேறு மேட்ச் போனால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸுக்கும் வீடியோ, ப்ரோ கபடிக்கு வீடியோ, அதேமாதிரி எல்லா மேட்சுக்கும் பர்ஃபெக்டான டீமு எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலகிராமில் எதாவது ஆட் வந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது. அதை கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அது வந்து டெலகிராமே கொடுக்குறது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே வந்து கொடுக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 2021 3 மேட்சை வந்து ஓடிஐ மேட்ச் ஆடினாங்க அயர்லாந்து ஆப்கானிஸ்தானு. அதில் கடைசி ஆடின 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். அதில் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். டெத்தில் போடக்கூடிய பவுலருக்கு ஹெல்ப்ன்றது அதிகமாகவே இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ நவீன் உல்லாக் அது வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சீமி சிங்கு, ஸோ அவருமே தூக்கி போடக்கூடிய ஒரு பவுலர் தான். அவர் அயர்லாந்தில் ஆடிட்டு இருந்த ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இப்போ அவருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் சான்ஸ்ன்றது கொடுக்க மாட்டுறாங்க. அவருக்கு பதிலாக மெக்பிரெயினை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ரஷீத் கான் 4 விக்கெட்ஸு, முஜிபுர் ரஹ்மான் 2 விக்கெட்ஸு. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கேயும் சீமி சிங் 1 விக்கெட்டு, முஜிபுர் ரஹ்மான் 3 விக்கெட். ஸோ ஓவரால் முஜிபுர் ரஹ்மான் 5 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. டெத்தில் போடக்கூடிய நவீன் உல்லாக் 4 விக்கெட்ஸும், யங்கு வந்து 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா பால் ஸ்டெர்லிங்கோட ரெக்கார்டை பாருங்கள், 118 அந்த மேட்ச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச்சு 128. ஸோ 2 மேட்ச்க்கு 100 அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில். 4 மேட்ச் கிட்டத்தட்ட ஆடிருக்காரு. அதில் 400 ரன் கிட்ட வந்து பால் ஸ்டெர்லிங் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. ஸோ இனிஷியலாக ஸ்விங் இல்லை, நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா பால் ஸ்டெர்லிங்கை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் கூட அவரோட ரெக்கார்டு வந்து மோசமாக இருந்திருக்கு. சேசிங்கில் ஒரு டெக்டாரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ பால் ஸ்டெர்லிங் கூட எடுக்கலாம். இல்லை இனிஷியல் ஸ்விங் இருக்கும், ஒரு பேர்கர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கலாம். எதுவுமே இல்லை,
க்ளீன் பேட்டிங் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் ஸ்டெர்லிங் எடுத்துகிட்டு கூட போகலாம். பால்பெரினியும் எடுத்துகிட்டு போகிறதும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இந்த விக்கெட்டில் கடைசியாக நடந்த 2 மேட்ச் ஓடிய மேட்ச் இது. இப்போ ரீசெண்டாக நடந்த T20 மேட்ச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படினாலும் பேட்டருக்கு தான் அதிகமான ஹெல்ப் இருந்துச்சு. கடைசியில் அடிக்க முடியாமல் தான் வந்து விக்கெட்ஸை கொடுத்தாங்களே தவிர்த்து இனிஷியல் ஸ்டேஜில் நின்று ரொட்டேட் பண்ணி ஆடுறப்போ நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தெரியுது. ஸோ டாப் 3ல் இருக்கக்கூடிய பேட்டருக்கு தாராளமாக நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலான்ற மாதிரி தான் இந்த விக்கெட் பிஹேவ் பண்ணுது. ஸோ பார்க்கலாம் ஆன் டைமில். 11 சேலஞ்சர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆனே உங்களுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைமே வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ ப்ரோ கபடி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரோ கபடிக்கு 11 சேலஞ்சர்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ப்ளஸ் இப்போயுமே வந்து உங்களுக்கு சுமாரான டீம் போட்டாலே ஜெயிக்க முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் 100% டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு இதுதான். யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணவங்க 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிளேயிங் 11 பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா, டெம்பா பவுமா ரீசெண்ட் டைம்ஸில் ஃபார்ம் ஓரளவுக்கு இருந்திருக்கு. டீசெண்டாகவே நல்ல பேட்டிங் ட்ராக்னா ஆடி இருக்காரு. ஸோ இவரை இனிஷியல் ஸ்டேஜில் அவுட் ஆக்குற அளவுக்கு பவுலிங் இருக்கா அப்படின்னா அயர்லாந்தில் அந்த அளவுக்கு இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேசர்ஸ் தான் இருக்காங்க. மற்றபடி இவருக்கு வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான பவுலர்ன்ற மாதிரி யாரும் தெரில. அதேமாதிரி டிசார்ஜி ரீசன்ட் ஃபார்ம் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆடினார். ஒரு 38-40 ரன்னுன்ற மாதிரி ஓரளவுக்கு ஆடினார்னு சொல்லலாம். பெரிய லெவலில் வந்து ஆடலை. அவருமே ஃபார்முக்கு திரும்ப பார்ப்பார். வேண்டர் டஸ்டனு ஸோ ஜிம்பாப்வேல நடந்த T10 ஆடிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் மட்டும் பயங்கரமாக அடித்தார். அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே அடிக்கலை. எல்லா மேட்ச் தொடர்ச்சி அவுட் ஆனதை பார்த்தோம். அது டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டு. இது இவரோட ஃபார்மெட்டு. ஸோ வேண்டர் டஸ்டனோட ஃபார்மெட் தான் வந்து ஓடிய ஃபார்மெட்டு. ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர். ரிக்கில்டன் ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமாக இருந்திருக்கு. விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் கொண்டு வராங்க. ஓடியக்குமே யூஸ் பண்ணிப்பார்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அதுலேயும் பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். ப்ளஸ் நல்ல பேட்டிங் விக்கெட்டுன்றப்போ ஆல்ரெடி 2 T20 ஆடி அனுபவமே இருக்கும். ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக அதை மறுபடியும் அந்த லைனை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. முல்டர் ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், இம்பார்ட்டன்ட் பிளேயரு. ஸோ ஓடிய ஃபார்மெட்டில் எப்படினாலும் ஒரு 5-6 ஓவர் பவுல் பண்ணுவார். இயர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்லேயும் ஒரு 50 ரன் கூட எதிர்பார்க்கலாம். டீசன்ட் பிக்கு. அடுத்த ஸ்மித்து, இவருமே வந்து அந்த க்ரூக்னர் மாதிரி இவர் ஓடியக்கு ஒரு நல்ல ஒரு பிக். ஸோ விக்கெட்டும் எடுக்க முடியும். பேட்டிங்லேயும் வந்து சடன் ஹிட்டிங் வந்து கொடுப்பார். ஸோ 15 பால் 16 பாலே 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல ஒரு ஹிட்டரு, நல்ல ஒரு பேசரும் கூட. பிக்வாயா ஸோ பிக்வாயை பொறுத்தவரையா எப்பயுமே ஒரு மேட்ச் விக்கெட் இருக்காது, அடுத்த மேட்ச் 2 விக்கெட் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்க மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு எப்படினாலும் டெத்தில் போடுறது, அந்த கட்டர்ஸ் போடுறத வச்சு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஃபார்ச்சூனு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா மேபி செகண்ட் பால் பண்ணுறப்போ ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பால் பண்ணுறப்போ பெரிய அளவு விக்கெட்டே எடுக்கிறது இல்லை. இங்கிடி மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவார் ஃபஸ்ட் பால் பண்ணால். செகண்ட் பால் பண்ணால் ஹையஸ்ட்டு ரன், அதிகமான ரன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடிக்க முடியாமல் இங்கிடிக்கு விக்கெட் போகலாம். அடுத்து பர்கர் ஆடுறாரா அப்படி இல்லாட்டி பிராட்மேன் ஆடுறாரான்றதை பார்த்துக்கோங்க. அயர்லாந்தில் பால் ஸ்டெர்லிங்கு, பால்பெரினு. ஸோ கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒரே ஒரு கெஸ் பண்ணிடலாம். பால் ஸ்டெர்லிங்காக மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். சேசிங்னா வந்து ட்ராப் பண்ணிட்டு போங்க. இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு வந்து அருமையாக இருந்திருக்கு பால் ஸ்டெர்லிங்க்கு. சப்போஸ் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று பால்பெரின். ஸோ பால்பெரினியை பொறுத்தவரையா பயங்கரமான ஒரு ரெக்கார்டுன்றது சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக க்ரியேட் பண்ணியிருக்காரு. எப்பப்போலாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிய ஃபார்மெட் ஆடிருக்காரோ எல்லாமே நல்லாவே ஆடிருக்காரு. இவங்களையுமே இனிஷியல் ஸ்டேஜில் அவுட் ஆக்குற மாதிரி அப்படின்னா மேபி இந்த பேகருக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்விங் கிடச்சா விக்கெட்டுன்றதை எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓரளவுக்கு ஸ்லோவாக போடக்கூடிய பவுலர்ஸாக தான் இருக்காங்க. பெரிய அளவில் பேஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. அதனால் தப்பிச்சிட்டாருன்னு நல்ல இன்னிங்ஸ்ன்றது ஆடலாம். அடுத்த லாட் டக்கரு T20 பெஞ்சில் வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அவர் ஓடியில் நல்லா ஆடணுன்றதை எதிர்பார்ப்பார். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஹேரி டெக்டார் T20 சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸுன்றதே கிடையாது. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா ஓடிய ஃபார்மெட்டில் அவர் ஒரு 4 ஓவர் போடுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சப்போஸ் இங்கேயே உங்களுக்கு டாப்பில் 4 பேர்த்தில் 2 பேர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மேபி அவர் அந்த ஆஃப் ஸ்பின் மாதிரி ஒரு பவுலிங் போடுவார். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இல்லை மெக்பிரைன் இருக்கார் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் டபுள் ஆப்ஷனாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க பால் ஸ்டெர்லிங்கு, சேஃபாக போகிறவங்க டெக்டார்னு கூட எடுத்துக்கோங்க. கேம்பர் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ எப்போயுமே ஒரு டீம் கூட ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் கூட ஒரு அந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரே ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான். அயர்லாந்துக்கு ஆடிட்டுருக்காரு. மேர்க் ஆடையர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு, டபுள் ஆப்ஷனும் கூட. மெக்ப்ரைனும் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அயர்லாந்தில்.
இங்கேயும் ஒரு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால பவுல் பண்ணுவார். பேட்டிங் வந்தாலும் ஃபஸ்ட் பால் டக் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது. மினிமம் 25 ரன்னாவது ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். எடுத்துக்கலாம். டீசெண்டான ஒரு பிக்கு. யங்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். ஹியூம் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து இம்பார்ட்டண்டான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். பட் மோஸ்ட்லி யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்காக இருப்பார். லோயஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் பிக்காகவுமே இருப்பார். ரிஸ்க் எடுக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே செகண்ட் பவுல் பண்ணால் ஹியூமை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து மார்க் ஆடையரை பிக் பண்ணுறது பெட்ரு. அதேமாதிரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கேம்பர் மெக்பிரெயினை வந்து எடுத்துகிட்டு போகிறது சூப்பரான ஒரு ஆப்ஷன். டபுள் ஆப்ஷனும் கூட. சேம் இந்த சைடில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸில் டபுள் ஆப்ஷன்ஸில் முல்டரு, பிக்வாயா. ஸோ இதில் ட்ரம் கார்டு பிக்காக நம்ம ஸ்மித்தை பார்க்கலாம். பட் இந்த ஸ்டப்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஐபிஎல்லில் நல்லா ஆடிட்டு, அப்புறம் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா ஆடிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் ஆடின எங்கேயுமே வந்து சரியாகவே ஆடலை. எங்கே போய் ஆடினாலும் ஸ்டப்ஸ் வந்து ஃப்ளாப்பு தான். பெரிய வேறு லீக்ஸு டோர்னமெண்ட்ஸு எதில் ஆடினாலும் நீங்கள் கடைசி ஸ்டப்ஸோட ஒரு 10 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரன்னு 5 ரன்னு இல்லாட்டி 20 ரன் இவ்வளோ தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ மோசமான ஒரு ஃபார்மில் இருக்கார். மேபி ஏதாவது ஒரு டீமில் வேணால் டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலியாகும்னு செட் பண்ணிங்கன்னா ஸ்டப்ஸ் எடுத்துக்கோங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு வந்து அவரோட ஃபார்ம்ன்றது இல்லை. பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ 1 2 3 4 5 முல்டர் 6. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். மேபி தேவைப்பட்டால் பவுலிங் ஆப்ஷனாக ஸ்டப்ஸ் வந்து இருக்கலாம். பட் யூஸ் பண்ணுறதுன்றது ரேர் தான். ஏன்னா உங்களுக்கு அயர்லாந்தில் எப்போயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டீம் தான் அது. ஸோ அதனால் ஆஃப் ஸ்பின்ன்றது தேவைப்படாது. மீடியம் பேசஸ் தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. இதில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸு ட்ரம் கார்டு பிக்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்மித்து. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்கு, ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். ஃபார்ச்சூன் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஒரு ரிஸ்க்கான பிக்காக இருப்பார். சேம் இந்த சைடில் ஹியூமு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட். யங்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. பால் ஸ்டெர்லிங்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட் பண்ணுறப்போ கட் பண்ணிக்கோங்க. வால்பெரினியோட ரெக்கார்ட்ஸுமே வந்து நல்லா இருந்திருக்கு. சப்போஸ் சூப்பரான ஒரு ட்ராக்காக இருந்தால் மேபி ட்ரை பண்ணலாம். பட் வால்பெரின்ட்ட இருக்க ஒரு ரொம்ப மைனஸ் என்னென்னா ஆடிட்டே இருப்பார். ஒரு 35-40 கிட்ட போனதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். பெரிய அளவில் பில்ட் பண்ண மாட்டார் இன்னிங்ஸை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல அதுக்கப்புறம் வர கேம்ஃபரோ இல்லை டெக்டாரோ பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வால்பெரினி ரிஸ்க் எடுத்ததே ஒரு ஃப்ளாப்பாக மாறும். அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. டெத்தில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பிக்வாயா அதுக்கப்புறம் இங்கிடி தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்பெல் வந்து பர்கர், அதுக்கப்புறமா இங்கிடி, ஸ்மித்து யார் வேணால் வந்து மூவ் பண்ணிப்பாங்க. மிடில் ஓவர்ஸில் முல்டரு. இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் கண்டிப்பாக யங் மார்க் ஆடையர் பவுல் பண்ணலாம். இல்லை ஹியூமும் பவுல் பண்ணாலும் பவுல் பண்ணது தான். இவங்க 3 பேத்துக்குள்ளே தான். இனிஷியல் ஸ்பெல்லுமே அதுதான். கேம்ஃபரும் மிடில் ஓவர்ஸ்ன்றது கொடுப்பாங்க. அவருமே பவுல் பண்ணுவார் ஸ்டெம் டு ஸ்டெம்பு. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கவங்கள ஓடிஐ ஃபார்மேட்டில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க சப்போஸ் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் டெம்பா பவுமா வேண்டர்சன் இப்படி எடுத்துக்கோங்க. இல்லை டபுள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா பிக்வாயாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இங்கிரியை ட்ரை பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி இது பேட்டிங் கேட்டால் தான் இருக்குது. அதனால் பேட்டர்ஸ்க்கே நம்ம போகிறது தான் பெட்ரு. இல்லை மிடில் இந்த கேம்ஃபர் இந்த மாதிரி பிளேயர்ஸு பவுலிங்கும் போடுவாங்க கண்டிப்பாக. பேட்டிங்கும் கொஞ்சம் டாப்பில் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறது சேஃபான ஒரு ஆப்ஷன். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க பால் ஸ்டெர்லிங், வால்பெரினு, அதுக்கப்புறம் ஜார்ஜியா, ஸோ டிசார்ஜி இந்த மாதிரி டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்து கூட பவுலர்ஸை கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இப்போ ஒரு 300 ரன்னு ஒரு 4 விக்கெட் போகுது அப்படின்னா ஒரு பவுலர் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தால் கூட பாயிண்ட் கிடையாது. ஓவரால் பேட்டர்ஸுக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ அதனால் அதிகப்படி பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. சேம் அந்த T20 விக்கெட் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் மார்க் ஆடையருமே ஒரு டீசெண்டான கேப்டன்ஸ் சாய்ஸ் தான். பேட்டிங்கும் ஆடுவார். அதேமாதிரி டெத்துலேயும் போட்டு விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். எப்பயுமே ஃபார்மில் இருந்தக்கூடிய ஒரு பிளேயர் வந்து மார்க் ஆடையர் தான். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு பேட்டிங் விக்கெட் எதிர்பார்க்குறது அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு விக்கெட்டுன்றது அமையுதுன்றது அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைமுமே அயர்லாந்து ஆடுறப்போ எல்லா மேட்சஸ்லையுமே லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருக்கிறது டாக்ரல். ஆனால் மினிமம் 30 பாயிண்ட் இல்லை 40 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவார். அது எப்பயுமே நடக்கிறது தான். பவுலிங் கொடுத்தாங்கனாலும் எடுத்துகிட்டு போவார். ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரு. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க, ஒரு பிளேயருக்கு பதிலாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு எடுத்திங்கன்னா அந்த இடத்துல டாக்டரில் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட்னு பார்த்தோம்னா டெம்பா பவுமா 3 மேட்ச் ஹெட் ஆடி இருக்கார். அதில் 126 ரன்னு. வேண்டர்சன் 2 மேட்ச்சில் 79. பிக்வாயா ஸோ 4 மேட்ச்சில் 6 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்கார்.
இதுதான் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்டு. மற்ற யாருமே வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் ஹெட் டு ஹெட் ஆடினது கிடையாது. அயர்லாந்தோட ஸ்டார்ட்ன்றது பார்ப்போம். ஸோ பால் ஸ்டெர்லிங்கோட ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் பார்த்தா போராக தான் இருக்குது. 6 மேட்ச்சில் வெறும் 110 ரன் தான். மேபி ஒரு ரபாடா, ஆண்ட்ரிக் டக்கியா, அந்த மாதிரி மார்க்கோ யான்சன் இவங்க கூட பவுல் பண்ணியிருக்கலாம். பால் ஸ்டெர்லிங் வந்து பேட் பிடிக்கிறப்ப 6 மேட்ச் ஆடுறப்போ இருக்கலாம். இப்போ பவுலிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. மேபி தப்பிச்சார். இப்போ கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. செகண்ட் T20 கிளிக் ஆச்சுன்னா நல்ல இன்னிங்ஸ்ன்றது ஆடலாம். 5 மேட்ச்சில் 420 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சேம் கிரவுண்டில். பால்பெரினி 4 மேட்ச்சில் 232, 58 ரன் ஆவரேஜ் இருக்குது. வென்யூவில் 5 மேட்ச்சில் 81. டெக்டாரு 3 மேட்ச்சில் 133, வென்யூவில் 5 மேட்ச்சில் 75. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. அவ்வளோ மோசமாக வந்து ஆடிட்டு இருக்காரு. ஒரு 20 ரன் 10 ரன்னை தாண்டதே கிடையாது. லாட் டக்கர் ஸோ ஒரு மேட்ச்சில் ஒரே ஒரு ரன் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 5 மேட்ச்சில் 168. கேம்ஃபர் ஒரு மேட்ச்சில் 54, 5 மேட்ச்சில் வென்யூவில் 178. மேர்க் ஆடையர் 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். மெக்பிரைனு 3 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு 20 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ஒரு பிளேயரு. யங்கு 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எடுக்கணும், ஒரு டாப் பிக்குக்கு பதிலாக ஒரு லோ பிக் எடுக்கணும்னா கூட நீங்கள் எங்கே ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பார். டீமுன்னு பார்த்தோம்னா வேண்டர்சனை கேப்டனாக கொடுத்து பில்கோயை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். டபுள் ஆப்ஷன் இவங்க 2 பேர். அதுக்கப்புறம் மார்க் ஆடையர், ஹியூம் எடுத்திருக்கேன். இன்னுமே நீங்கள் சேஃபாக போகணுன்னு நினச்சிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். பிச்சு வந்து பேட்டிங் சாதகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் ஸ்டெர்லிங் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸில் வந்து எடுத்திருக்கேன். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேப்டன் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, கரெக்டாக லாஜிக்கலாக யோசிச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா டியோவில் நல்லாவே வந்து வின்னிங்கிறது கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. ப்ரோ கபடி வரப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உமன்ஸ் மேட்சஸ் வரப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு வின்னிங்கிறது கிடைக்கும் குபேரா ஃபேண்டசியில். நெக்ஸ்ட் டீம் இருக்கிற ஹை ரிஸ்க்கான டீமு. பால்பெரினி கேப்டனு, பவுமா வைஸ் கேப்டன். 2 பேருமே வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ண மாட்டாங்க கேப்டன் வைஸ் கேப்டனா. பட் ஆனால் நிறைய டைம் வந்து இவங்க 2 பேருமே நல்ல இன்னிங்ஸ் ஓடியெல்லாம் ஆடிருக்காங்க. சப்ஸ்டியூட் பால் ஸ்டெர்லிங், அதுக்கப்புறம் டக்கர், பிக்வாயா, ஃபார்ச்சூன், பிராட்மேன் ஆடுறாரான்னு பாருங்கள். இல்லை அந்த இடத்துல வந்து வேறவங்க ஆடினா எடுத்துக்கோங்க. மார்க் ஆடையர், ஹியூமு, யங்கு. ஸோ இதுதான் வந்து டீமு. ஸோ கேப்டனா பால்பெரின், வைஸ் கேப்டனா பவுமா. அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 4-5 பேர்த்தில் 2 பேர் கிளிக் ஆவாங்க. அதில் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயரானால் பால்பெரினியும் பவுமாவும் கிளிக் ஆவாங்க. ஒரு 70-80 அடிப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட்டில் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது நீங்கள் எப்படி வேணால் எடுத்து ட்ரை பண்ணலாம். உங்கள் லாஜிக் ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. முடிஞ்சாலும் எல்லா மேட்ச்சுக்குமே கவர் பண்ணி வீடியோன்றது போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.